வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோஹானை பற்றி தான். ஏன் படுத்துக்கிட்டேன் கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க, அதனால் படுத்துக்கிட்டேன். கோஹான் வந்து சூப்பர் சீன் 1 மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். சூப்பர் சீன் 2 படத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கான். நான் படத்தை பற்றி பேச மாட்டேன். சூப்பர் சீன் 1 ஓப்பன் பண்ணி காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால் அவன் கோஹானை பற்றி பேசிடலாம். கோஹான் வந்து ஃபாதர்னு சொல்கிற மாதிரி சன் ஆஃப் கோகு. கோகுவோட ஒய்ஃப் உங்களை எல்லாருக்கும் தெரியும், சீச்சி. கோஹான் சீச்சி வயிற்றில் இருந்தால் பிறந்தான். அதுல கோஹான் வந்து முதல்ல சண்டையே போடக்கூடாதுன்னு இருந்தான். அவங்க அம்மா விட மாட்டாங்க. ஆனால் ராடிச்சு கோகுவோட அண்ணன் வந்து கோஹான் எப்படின்னு வச்சுட்டானா, அதனால் கோஹான் கோமாயி தங்கி அடிப்பானா. அதில் வந்து அந்த அந்த இதே உடஞ்சிடும். அவன் போட்டிருந்த ஷூட்டே உடஞ்சி போயிடும். அதை பார்த்துனா எஸ்கே போயிடுமா அடிச்சு. ஆனால் தலையை விடுமானா கோகுவனை பிடிச்சி வச்சுப்பான். அதை பார்த்தா பிக்கணும் அவன் கெனன்பியை சார்ஜ் பண்ணி சொன்னான். ஆனால் பிக்கணும் கெனன்பியை நல்லா ஃபுல் சார்ஜ் பண்ணி விட்டான். அதில் கோகுவும் செத்துட்டான், ரேடிச்சியும் செத்துட்டான். அதனால் சரி கெடுப்பாயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கோஹான் பெருசாக ஆனான். 3rd வந்து கோஹான் தான். வெஜிடாக்கு அப்புறம் கோஹான் தான் ரொம்ப பவராக இருப்பான். ஓகேங்க, இதுக்கு மேலே கோஹானை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போயே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, ஸ்மால் கோஹான் வந்து ட்ரங்க்ஸ் கூட கம்மியானால் ட்ரங்க்ஸ் வருமா. ட்ரங்க்ஸ்லாம் அப்புறமா பேசலாம். ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய்.